ஹலோ எவ்ரிவன். இந்த வீக் நம்ம சண்டே மார்க்கெட் போயிட்டு இந்த ஸ்பீக்கர் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஸ்பீக்கரோட விலை ஆன்லைனில் 8000 rupees வருது. இதை தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரோட ஸ்க்ரூ எல்லாமே நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் ஸ்பீக்கரோட மதர் போர்டும் ஸ்பீக்கரும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு கனெக்டர் மூலிமா. அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளேயே நம்ம ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க மதர் போர்டுக்கு, அதையும் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஸ்க்ரூவையும் அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரியவும் மதர் போர்டையும் தனியாக எடுத்துக்கலாம். பேட்ரி மேலே இருக்க அந்த சர்க்கியூட் போர்டு தான் நம்மளுக்கு பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த க்ரீன் கலர் பேட்டரியில் இருக்க பிஎம்எஸ் ரிமூவ் பண்ணி இந்த ப்ளூ கலர் பேட்டரியில் போட்டு சால்டர் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்பீக்கரை ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே தான் ஒரு டெஸ்ட்டு, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. திரும்ப என்ன பிரச்சனையாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் பேட்டரியில் வோல்டேஜ் இருக்குது, ஆனால் பிஎம்எஸ்லேருந்து அவுட்புட் வரல. பிஎம்எஸ்னால் என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேன். பேட்டரியில் இருக்க வோல்டேஜ் நம்மளுக்கு டேரெக்டாக ஸ்பீக்கருக்கு வராது. ஃபஸ்ட்டு பிஎம்எஸ்க்கு போய் அதுக்கப்புறம் தான் பிஎம்எஸ்லேருந்து அவுட்புட்டாக நம்மளுக்கு ஸ்பீக்கருக்கு வரும். இங்கே பிஎம்எஸ்ஸே ஒர்க் ஆகலை, அதனால நம்மளுக்கு ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஎம்எஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை டேரெக்டாக ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ண போகிறோம். பிஎம்எஸ்லேருந்து பேட்டரியோட கனெக்டர் நான் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பிஎம்எஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பேட்டரியோட கனெக்டரை மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து நான் சால்டர் பண்ணிக்கிறேன். சால்டர் பண்ணிவிட்டு இப்போ பேட்டரியும் ஸ்பீக்கரோட மதர் போர்டையும் ஃபிட் பண்ணி நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ பண்ணி முடிச்சது ஸ்பீக்கரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர் நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. என்கிட்ட மெமரி கார்டு இருக்குது, இந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணி நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சாங் நம்மளுக்கு நல்லாவே ப்ளே ஆகுது. இதே மாதிரி ஆக்ஸ் ப்ளூடூத் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.